சீக்கிரம் வாங்க. இல்லைங்க தமிழ். சீக்கிரம் வாங்க தமிழ். தமிழ் இங்க பாரு தமிழ். தமிழ். குழந்தைக்கு என்ன ஆச்சு? டாக்டர், குழந்தைக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அந்த அதிர்ச்சியில மயக்கமாயிட்டா. கையிலயும் அடிபட்டிருக்கு. என்ன ஆக்சிடென்ட்? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போனப்போ இப்படி ஆயிடுச்சு. போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? தீம் பார்க்ல தான் டாக்டர் நடந்துச்சு. அந்த ஏரியா லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர். டாக்டர், நீங்க என்ன ஃபார்மாலிட்டி கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பட் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், கேள்வி கேட்டது போதும். தமிழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சீக்கிரம் என்னன்னு பாருங்க. நீங்க யாரு? நான் தமிழோட அப்பா. ஒன்னும் ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், குழந்தை அதிர்ச்சியில மயக்கமாயிருக்கா. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணும். கையில வேற அடிபட்டிருக்கு. உடனே எமர்ஜென்சி வார்டு. ஓகே டாக்டர். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? மித்ரா, மித்ரா, நீ எப்ப இங்க வந்த? நான் எப்ப வந்தேனா? சரியா போச்சு போங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆதி, எதுக்காக இப்படி வியர்டா பிஹேவ் பண்றீங்க? விளையாடுறீங்களா? ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். மித்ரா, நான் என்ன பண்ண? மித்ரா, மித்ரா, எனக்கு புரியல. என்ன சொல்ற? சரி விடு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? தமிழுக்கு அடிபட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு பார்க்க வந்த. தமிழ் எப்படி இருக்கா? மித்ரா, டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாவம், பயத்துல மயக்கம் ஆயிட்டா. இப்ப தூங்கிட்டு இருக்கா. மித்ரா, வா பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதி ஏன் இப்படி நடந்துகிட்டாரு? ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. ஆனா எதுவுமே நடந்த மாதிரி காட்டுக்காம ஆதி பாட்டுக்கு கேஷுவலா போறாரு. என்ன நடக்குது? என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. வா போலாம். வா ஆதி, போலாம். ஆதி, தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். ஆதி, தமிழ் கண் முடிச்சிட்டா. உங்களை பார்க்கணும்னு சொன்னா. வாங்க. சரி வாங்க. என்ன நடந்துச்சு? ஆதி ஏன் அப்படி நடந்துகிட்டாரு? ஆதியோட நான் இருந்த இந்த 5 வருஷத்துல ஆதி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? தேங்க்ஸ் அங்கிள். எதுக்கு? என்ன நீங்க தான் காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. என் அப்பா கூட இருந்தா எவ்வளவு பாதுகாப்பா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க என்ன தூக்கிட்டு வந்தப்ப நான் ரொம்ப சேஃபா இருந்தேன் அங்கிள். நானும் அப்பா மாதிரி தான். இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடலாம்.
நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அது அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய இடங்கள்ல அம்மா கிட்ட நான் அதை காட்டிக்கிட்டதே இல்லை. அம்மா எப்பவும் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற பயம். நான் எது பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போலாம் அப்பா இருந்திருந்தா எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு எல்லா விஷயமும் பண்றதுக்கு கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தைரியமா இருப்பேன். குட் கேர்ள் தமிழ். நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உனக்காக நான் இருக்கேன். உன்னோட அப்பாவா இருந்து உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இனி நான் பண்றேன் தமிழ். உனக்கு நான் பண்றேன். தமிழ், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எது நடந்தாலும் சரி, எப்ப நடந்தாலும் சரி,